சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள ஏவிஎம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் ஏவிஎம் சரவணனின் படத்திறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். அதனை தற்போது நேரலையில் பார்க்கலாம். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள ஏவிஎம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் ஏவிஎம் சரவணனின் படத்திறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். நினைவேந்தல் நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். அதனை தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனின் நினைவேந்தல் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கின்றனர். மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனின் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சரவணனின் படத்திறப்பு நிகழ்ச்சியை திறந்து வைக்க இருக்கிறார். மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனின் நினைவேந்தல் நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நடிகர் ரஜினிகாந்த், வைரமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கின்றனர். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள ஏவிஎம் மேல்நிலைப் பள்ளியில் இந்த நிகழ்ச்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், முழு விவரம். மறைந்த தமிழ் திரைப்பட உலகின் முதுபெரும் தயாரிப்பாளரும் அந்த மறைந்த தயாரிப்பாளருமான ஏவிஎம் சரவணனின் படத்திறப்பு விழா இன்றைய தினம் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள ஏவிஎம் மெய்யப்பன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு ஏவிஎம் சரவணனின் படத்தை திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கிய பிரபலங்கள் கலந்து கொண்டுள்ளனர். அதன்படி பார்த்தோம் என்றால் திரைக்கலைஞர் கமலஹாசன், ரஜினி, கவிஞர் வைரமுத்து, இந்து பத்திரிகையின் ஆசிரியர் என் ராம், நல்லி குப்புசாமி, எஸ்.பி. முத்துராமன், வி.சி. குகநாதன், எம். பாலசுப்ரமணியன், குகன், அருணா குகன் உள்ளிட்ட மிக முக்கிய பிரபலங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஏவிஎம் சரவணனை பொறுத்தவரையில் தமிழ் திரைத்துறையில் மிகவும் முக்கியம் வாய்ந்த, மிகவும் பழமையான திரைப்பட தயாரிப்பு நிறுவனமாக ஏவிஎம் நிறுவனம் உள்ளது. இந்த ஏவிஎம் நிறுவனத்தை தொடங்கிய ஏவி மெய்யப்பனின் மகன்தான் ஏவிஎம் சரவணன். ஏவிஎம் சரவணன் தமிழ் திரையுலகில் பல்வேறு திரைப்படங்களை தயாரித்து உள்ளார். இவ்வாறு முதுபெரும் தயாரிப்பாளராக இருந்த ஏவிஎம் சரவணன் கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி சென்னையில் மரணம் அடைந்தார். அவரது உடலானது அந்த ஏவிஎம் வடபழனி ஸ்டுடியோவுக்கு அருகில் இருக்கும் அந்த மின்மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் அவரின் நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு அவரின் படத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்ற உள்ளார். நாம் அனைவரும் நம் இருக்கையில் இருந்து ஒரு நிமிடம் திரு சரவணன் ஐயா அவர்களுக்கு ஒரு மௌன அஞ்சலியை செலுத்துவோம். அனைவரும் அமரலாம். மேடையில் உள்ள பெருமக்கள் எம். சரவணன் அவர்களின் திருவுருவ படத்துக்கு மலர் அஞ்சலி செலுத்துவார்கள்.
சகோதரர் திரு எம் பாலசுப்ரமணியம், புதல்வர் திரு MS குஹன், பெயர்த்தி அருணா குஹன், I think I will do it. புகழ் வணக்கம் செலுத்த முதலில் திரு M சரவணன் அவர்களின் நண்பர் திரு நல்லி குப்புசாமி அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். உயர் திரு AVM சரவணன் அவர்கள் என்னை அவருடைய இளைய சகோதரனாக நடத்தி வந்தார். நானும் அவரிடம் அந்த மரியாதையுடன் பழகி வந்தேன். பல விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு. நான் சுருக்கமாக ஒரு 5 நிமிஷத்தில் 2-3 விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்போது 1972 அவர் ஹலோ மெட்ராஸ்னு ஒரு சின்ன பத்திரிகை, அதாவது டூரிஸ்ட் வரவங்களுக்கெல்லாம் சௌகரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போது அதில் ஒரு தினம் அந்த மிஷினில் ஏதோ ப்ராப்ளம் வந்ததுன்னா அது சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு சரி பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தா அவர் எனக்கு 2 வாரம் டைம் வேணும்னு சொல்லியிருக்காரு. சொன்னபோது 2000 சார்ஜ் சொல்லியிருந்தார். அப்புறம் ஆஃபீஸில் இவர்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்கிறாருங்க, ஆனால் நமக்கு அடுத்த விஷயம் வந்தாகணுமே, அது மாதத்துக்கு ஒரு விஷயம் வரும் அது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை 5000 கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க சொன்னேன். அதே மாதிரி 5000 கொடுக்குறேன்னு சொல்லுவேன். சரி நான் பண்ணி கொடுத்துறேன். அது ஒரு 3 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்தார். முடிஞ்சு போச்சு. அப்புறம் இவர் சொன்னபடி 5000 ரூபா கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னாரு. கொடுத்தபோது எனக்கு வேண்டாங்க, நான் செஞ்சதே ஒரு 2 hours ஒர்க்கு தான், நான் அந்த அளவுக்கு இருக்கும் போது நினச்சேன். இல்லை அதனால் அவ்வளோ வேணால் நீங்கள் குறைச்ச கொடுங்க அப்படின்னேன். இல்லைப்பா இது நான் கொடுக்குறேன்னு ஒத்துண்ட அமௌண்ட்டு நீ உன் சாமர்த்தியத்தினால நீ 2 மணி நேரத்தில் முடிச்சிட்ட, அதுக்காக நான் குறைக்கூடாதுன்னு அவர் மொத்தமாக எடுத்துக்கோன்னு சொன்னார். சார் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் சார்னு அந்த ரிப்பேர் பண்ண ஆள் சொன்னேன். சார் இது மிஷின் தேஞ்சு அதனால் ஏற்பட்ட கோளாறு இல்லை, யாரோ வேணும்னு அதில் ஏதோ போட்டிருக்காங்க, அதனால் இது நடந்தது அப்படின்னா சார் அப்படியான்னு கேட்டுட்டார். அப்புறம் வந்தோடனே அவங்க சகோதரர்கிட்ட கூட இருந்து பேசி, இது இனிமேல் பிரச்சனை நம்ம நிறுத்திடலான்னு நினைக்கிறேன், நடத்த நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். யாரும் கோச்சிக்கல, யார் பண்ணதுன்னு கூப்பிட்டு திட்டல, ஒன்றும் பண்ணல. சரி அப்புறம் நான் அத்தோட நிறுத்தி அப்புறம் ஹலோ மெட்ராஸும் நிறுத்தி போயிடுச்சு. 2வது ஒரு விஷயம், அர்ஜுன் சொல்லிட்டு அவர் கூட இருந்தார். அவரை பற்றி நிறைய சொல்லுவார். அதாவது அவருக்கு அர்ஜுன்ட்டு ரொம்ப அளவு கடந்த ஒரு மரியாதை. ஏன்னா அவருடைய புத்தகங்கள் படிக்கும்போதோ அல்லது இப்போ கூட நீங்கள் AVM ராஜேஷ் கல்யாணம் போனால் ஒவ்வொன்றும் போட்டு கீழே அந்த தேதி போட்டிருக்கோம். இதை நிகழ்ச்சியாக என்ன நிகழ்ச்சின்னு எழுதியிருக்கோம். எப்படி சார் இப்போ 1951, 52 எப்படி நீங்கள் நிகழ்ச்சி இவ்வளோ கரெக்டாக எழுதி வச்சு நீங்கள் போடுறீங்கன்னு கேட்டபோது, இந்த பெருமை என்ன சேராது, எங்கள் ஆஃபீஸில் அர்ஜுன் இருக்கார், அவரை சேரும். இவர் உட்காண்டிருந்தபோது பழைய ஆஃபீஸ் இப்போ கொஞ்சம் மாறி இருக்கலாம், ஏற்றாவில் பெரிய நீளமாக ஒரு 2 அடி உயரத்துக்கு இருக்கான். ஒவ்வொரு ட்ராயராக இருக்கும், ஒவ்வொரு ட்ராயரில் ஒவ்வொரு வருஷத்துக்கு இருக்கும். முதல்ல 1946 நாம ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொரு இருக்கும். அந்த வருஷத்தில் வேறு ஏதாவது 100ஆவது நாள் 150ஆவது நாள் நடந்தால் அதெல்லாம் கூட இருக்கும். அந்த ஒரு படம் பின்னாடி எல்லாம் எழுதி வச்சிருப்பார். இவர் சொல்ல அவரே அர்ஜுனே அவர் எழுதி வச்சிருப்பார். கேப்பை இது ஒன்றும் கேட்டால் இன்னும் ஒரு நிமிஷத்தில் எடுத்து கொடுத்துருவாரு. அந்த மாதிரி இருந்ததுனால அந்த பெரும்புறம் அவருக்கு தான் சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது அர்ஜுன் ரொம்ப வருஷமாக இருக்கார். நமக்கு இது மாதிரி ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி எது ஒன்று செஞ்சு தரார். அவருக்கு சம்பளம் வசதி ஏதாவது அவருடைய சர்வீஸை பாராட்டி செய்யணும்னு சொல்லி நினச்சிட்டு அவர் கூப்பிட்டு பேசினார். அப்புறம் சொன்னார், இல்லையா நான் ஏற்கனவே நான் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை நான் வாங்க
சம்பளமாக வாங்குவேன், அதே எனக்கு இன்க்ரிமெண்ட் மாதிரி தான், எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணாம் அப்படின்னார். அவர் எவ்வளோ சொல்லி அவங்க ஒத்துக்கல. அவர் சமீபத்தில் தான் தவறி போனார். அந்த மாதிரி இவர் முதலாளி இப்படி இருந்தார், அதுக்கு அவங்க வெளியே தெரியல. இதே மாதிரி இன்னொரு விஷயம், அவர் படித்தது வந்து பிஎஸ்ஐ ஸ்கூல். பிஎஸ்ஐ ஸ்கூலில் படிக்கும்போது அவருக்கு அண்ணாதிரின்னு ஒரு கிளாஸ் டீச்சர் இருந்தார். அப்போ இவரெல்லாம் ஆஃபீஸில் இருக்கும்போது யாரோ அண்ணாதிரி ஆஃபீஸ்லேருந்து யாரோ வந்திருந்தாங்க. வந்துருந்து இந்த மாதிரி உங்களை பார்க்கணுன்ட்டு அண்ணாதிரி காமிச்சிருக்காங்க டிஎஸ் சொன்னார். சொன்னோடனே சரி சரி இவர் சொன்னாரா, இல்லை பணம் தேவையாக இருக்கும். இன்னும் ஒருத்தர் பேசுகிறாங்க, டீச்சராக ஒன்றும் தெரியாது. அந்த ஒரு 5000 கொடுத்துருக்கோம் அவர்கிட்ட அப்படின்னு சொன்னால் 5000 கொடுத்து சரி வாங்கி போயிட்டார். போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு அவங்க டீச்சர் அண்ணாதிரி வந்து எல்லாருக்கும் பணம் கொடுத்து நாங்கள் சேர்ந்து இந்த 5000 கழிச்சு வச்சு இந்த முறைப்படி இங்கே பிஎஃப் தான் வந்து போனோம். வந்து நான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். சொன்னால் ஒன்றெல்லாம் இல்லை வந்து ஆக்ஷன் இல்லை. என்னங்க நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு நான் கேட்காம நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்க, அந்த பையனுக்கு என்ன ஒன்று கேட்குறேன். எனக்கு உண்மையிலே அப்போ எனக்கு ரொம்ப பணத்துக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் பணம் வந்து தான் உடம்பு செயலுக்கு தாக்கம் அது உபயோகப்படுத்தில்லை. இப்போ எனக்கு பணம் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் வந்திருக்கேங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஆசிரியர்னு அதுக்காக நான் கொடுத்து வச்சேன். நான் கடனாக கொடுத்தேன் போல உங்களுக்கு வந்து ஒரு வெறுமையாக கொடுத்து வச்சேன், நான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்புறம் அவர் நமஸ்காரம் போனார். நிறைய இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்திருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.